அவமானங்களை சந்திப்பவர்கள் செய்ய வேண்டிய ஜெபம். ஜெபம் செய்வோம். என்னை என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் காப்பாற்றும் என் அன்பான தேவனே, இன்று நான் உம்முடைய சந்நிதியில் வலி மற்றும் கண்ணீரோடு வருகின்றேன். மனிதர்கள் என்னை விலக்கி அவமானப்படுத்தி பரிகாசம் செய்தாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். என் தேவனே, நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டுமென்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று என்று தாவீது சொல்வது போலவே என் சத்துருக்கள் அநேகராயிருக்கிறார்கள். என்னை சங்கரிக்க வேண்டுமென்று பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை கொடுக்க வேண்டியதாயிற்று. நீரே எனக்கு நீதி செய்யும். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புஸ்தகனும் ஆகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்ற வேத வசனத்தைப் போலவே என் அப்பத்தை புசித்தவர்களே எனக்கு எதிராக யுத்தம் செய்கிறார்கள். அவர்களுடன் நான் அல்ல, நீரே எங்களுக்காக யுத்தம் செய்யும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்ற உம் வார்த்தையின்படி என் வாழ்க்கையை ஆசீர்வதித்து என் மரியாதையை மீட்டருளும். இன்றிலிருந்து என் மனம் மனிதர்களின் வார்த்தைகளை அல்ல, உம்முடைய வாக்குறுதிகளை மட்டுமே கேட்கட்டும். உம் கிருபையால் நான் வெற்றி காணும் நாள் விரைவில் வரட்டும். என்னை அவமானப்படுத்தும் என் சத்துருக்களுக்கு முன்பாக பொருளாதார ரீதியாகவும் ஆரோக்கியம், அமைதி, பலம் நிறைந்த மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை நான் வாழ கிருபை செய்யும். நீரே என்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.